வணக்கம். என் பேர் இளவரசி பி ஜெயகாந்த். மதுரை உசிலம்பட்டின்ற தான் என் ஊர். இங்கே நான் கேரளா திருச்சூர்ன்ற ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் மேடம் சொன்ன மாதிரி சிப்ஸு பிஸ்னஸ் பண்ணுறேன். முறுக்கு, மிக்சரு, அப்படி சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய ஐட்டம் பண்ணுறேன். ஒரு 400 சில்லர் ஐட்டம்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்வீட்ஸு, சிப்ஸு, ஹல்வா, அதே மாதிரி ஊறுகாய், அப்படி ஐட்டம்ஸு. நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் வீட்டில் முறுக்கு வியாபாரம் தான். எங்கள் அப்பா முறுக்கெல்லாம் சுட்டு மண்டையில் கூடையில் வச்சு நடந்து விற்பார். அதெல்லாம் பார்த்து வளர்ந்தால் தான் நான் எங்கள் வீட்டில் பிறந்ததுலேருந்தே நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, தீ தள்ளுற வேலை, அந்த கூடையில் அட்டி போடுற வேலை, அப்படி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்போம். அப்போ நான் பிறந்ததுலேருந்தே பார்த்த வேலையும், எனக்கு 18 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்காரரோட அக்காளை கட்டிக்கிட்டாரு, நான் அவரை கட்டிக்கிட்டேன். ஒரு பாட்டர் சம்பிரதாயம் மாதிரி. அப்போ அவருக்கும் வேறு வேலை இல்லை, எனக்கும் வேறு வேலை இல்லை. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே காசு இல்லாமல் வாழவே முடியாது, அது உண்மை தானே. அதனால் நான் உடனே முறுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் போக ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பர் மார்க்கெட் லெவலுக்கு வந்தேன். அப்படி எல்லா சூப்பர் மார்க்கெட் அந்த இதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிராண்டுகளை பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே நான் கேரளா திருச்சூர்ன்ற இடம் பார்த்துருக்கீங்களா? அப்போ அதுக்கு பக்கத்தில் தான் என் கடை, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதே மாதிரி திருச்சூரில் ஒரு புத்தம்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு 2 ஷாப்பு வச்சுருக்கேன். அதே மாதிரி குர்க்கஞ்சேரின்ற ஒரு இடத்துல வச்சுருக்கேன், பெரிங்காவு. அது மாதிரி கொஞ்சம் குருவாயூர் ரூட்டில் ஒன்று வச்சுருக்கேன். அப்படி ஒரு 7வது அவுட்லெட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. நான் ஒரு 17 கண்ட்ரிகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்டுகளை. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாகி வந்துச்சு. மேடம் சொன்ன ஒரு கதை இருக்குது அதில். நான் ஒரு 18 வயசில் தொடங்கி ஒரு 10 வருஷமாக நான் உழைச்சி, நான் சொந்தமாக ஒரு வீடெல்லாம் வாங்கி, ஒரு ஓமினி காரெல்லாம் வாங்கி, நானும் எங்கள் ஊர்லேயே என்னமே சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலே நான் தான் ஒரு 5வது வரைக்கும் படித்த ஒரு மேதன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேரளாவில் இருந்ததுனால தான் அதுவும் 5வது வரைக்கும் படிக்க விட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெருசானா பொண்ணுங்கள்லாம் படிக்க வேணாம், உனக்கு பழனின்னு படிக்க தெரியுமா, மதுரைன்னு தெரியுமா, இந்த இடத்துக்கு உனக்கு அட்ரஸ் தெரிஞ்சு பஸ்ஸு தெரிஞ்சு போயிடுவீல, அம்பிட்டு போதும் அப்படின்னு சொல்கிற ஊரில் பிறந்தவங்க தான் நான். எங்கள் ஆத்தா கிட்ட நான் என்னைக்கு பிறந்தேன்னு கேட்டேன்னா, ஒரு சாணி மொழுகிற இன்னைக்கு தான் பிறந்தேன்னு சொல்லுவாள். என்ன காரணம்னா, ஒரு வெள்ளிக்கிழமையோ ஒரு செவ்வாய்க்கிழமையோ, அதுவும் கூட எங்கள் ஆத்தாளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமம் தான் எங்கள் ஊர். அப்போ அந்த ஊரில் இருந்துட்டு நம்ம திருச்சூரில் இருக்கிறதுனால தான் அந்த 5வது வரைக்கும் படிக்க விட்டாங்க. அப்புறமேலுக்கு என்னன்னா நுப்பாட்டிட்டு திரும்பவும் நான் 10வது படிக்கிறேன். எப்படின்னா 6, 7, 8, 9 படிக்காமல் எங்கள் அண்ணங்கிட்டெல்லாம் கெஞ்சி கூத்தாடி பட்னியெல்லாம் கிடந்து, சும்மா நான் சாப்பிடாமல் இருந்தேன், என்னை பள்ளிக்கூடம் சேர்த்துருவாங்கன்னு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் 10வது படிக்கிறேன். அப்படி அந்த 10வதுலேயும் ஃபஸ்ட் இயர் ஃபெயில் ஆயிடுறேன். ஏன்னா 5வதுலேருந்து 10வது படிக்கையில் எவ்வளோ படிக்க முடியாதுல்ல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி படித்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறமேலுக்கு தான் 2வது வருஷம் அந்த காலேஜ் நம்ம ஃபெயில் ஆகிறவங்களாக படிக்கிற ஒரு ப்ரைவேட் காலேஜ். அந்த காலேஜில் அதிலே டாப்பராக 296 மார்க் வாங்கி அங்கே ஃபஸ்ட்டாக பாஸ் ஆனேன். இப்போ இந்த கதையில் என்னென்னா, நம்ம அந்த ஸ்டெப்பாக பெருசானதுனால திரும்ப நான் கல்யாணம் ஆன பிறகு தான் நான் +2 படித்து முடித்தேன், டிகிரி ஃபஸ்ட் இயர் பண்ணேன். அதுக்கப்புறமேலுக்கு தான் அதுக்குள்ளே 2 குழந்தைகள் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் மட்டும்தான் தலையில் ஓட ஆரம்பிச்சிருச்சு, படிக்கிறதெல்லாம் மண்டையில் ஏற மாட்டேங்குது. அப்புறமேலுக்கு தன்னால் என்ன பண்ணிட்டோன்னா, ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிகளாக படிக்க ஆரம்பித்தேன். தேங்காவில் என்னென்ன பண்ணலாம், மாங்காவில் என்னென்ன ஐட்டம் பண்ணலாம், பலாப்பழத்தில் வெரைட்டிஸ் என்ன இருக்குது, ஆர்கானிக் ஸ்டைலில் எப்படி பண்ண முடியும், சுகர் உள்ளவங்க சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன பண்ண முடியும். பேக்கரினாலே ஆளுகளுக்கு அறந்தடித்து ஓடுவாங்க. இங்கே டாக்டர்ஸ்லாம் இருக்கீங்க, மெயினாக சொல்லுவாங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் பேக்கரி ப்ராடக்ட் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறவங்க தான் நிறையா இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம பேக்கரி ப்ராடக்ட் அஸ்வதி ஹாட் சிப்ஸா நீங்கள் தைரியமாக வாங்குங்கன்ற அளவுக்கு நம்ம வளர்த்த முடிஞ்சுச்சு. அந்த கதையில் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ட்ராஜடி. கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பெருசாக ஆரம்பிச்சிச்சு. நானும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுகள்லாம் போட ஆரம்பித்தேன். பிக் பஸாரு, சிட்டி சென்ட்ரு, இப்படிலாம் சொன்னால் ஒரு விதம் டெவலப் பண்ண ஷாப்புங்க அது.
அந்த கடையில் விற்கிறேன்னு சொன்னாலே அடுத்தடுத்த ஊர்களில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அப்படியே நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட் நான் சொந்தமாக போட்டால் என்ன அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட என் மண்டைக்குள்ளே விடுறதெல்லாம் இந்த முறுக்கு மிச்சர் தான். ஏன்னா எனக்கு பிடிச்ச பிஸ்னஸ் அதுதான். அப்படியே என் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் இதே மாதிரி இருக்கும். அந்த பக்கமெல்லாம் சிப்ஸு போட்டுட்ருப்பாங்க, உளுந்த வடை பருப்பு வடை போட்டுருப்பாங்க, இங்கே ப்ரெட்டு சூடாக இறங்கிக்கிட்டு இருக்கும். பார்த்தா சூப்பராக இருக்கும். இந்த இதுக்குள்ளே வாங்குறானோ இல்லையோ என் சரக்கு விற்று போயிடும். அதான் என்னோடய ஆசையும் கூட. ஏன்னா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் ஆண்டவன் கொடுக்கும்ன்றதுக்கு உதாரணம் தான். பிஸ்னஸ்ஸு ஹை லெவலில் போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கடைகளுக்கும் நான் சரக்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அப்படி கொடுத்துட்டு இருக்கிற டயத்தில் திடீர்னு என் மொத வாங்கின என்னோடய காரு திருடு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து என்னோடய சூப்பர் மார்க்கெட்டை திடீர்றானுங்க ஒரு 73 பவன் நகை திருடு போயிடுது. அப்படியே சொன்னால் ஒரு 8 திருட்டு என் வீட்டை சுற்றியே நடக்குது. என்னை சுற்றியும் என் வீட்டை சுற்றியும் நடக்குதுன்றாங்களே அது மாதிரி. அப்படி நடந்துட்டு இருக்க டயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வட்டம் நடக்கும்னே நம்ம யோசிப்போம்ல, நம்ம எங்கேயோ கவனிக்கலை, எங்கேயோ விட்டுட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபால்ட்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே வருவோம். அந்த யோசனையே என்னை நோயாளி ஆக்கிட்டுருச்சு. ஒரு 6 மாதம் நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். என் ஹஸ்பண்டு தான் எனக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விடுவார், குளிப்பாட்டி விடுவார், ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஆனால் பிஸ்னஸில் வந்து திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்டால், ஏம்மா அவங்க வந்திருக்காங்க நீ என்னன்னு பாரு அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு விவசாய ஃபேமிலி. நான் வந்து பிறந்ததுலேருந்தே அங்கேயே இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஒரு அதை பற்றி கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். அப்போ திரும்ப வந்து நிற்கல. எனக்கு அந்த 2 வீடு வாங்கியிருந்தேன் அதுக்கு முன்னாடி. அதெல்லாம் பேங்க்கில் லோன் எடுத்து தான் என்னோடய சூப்பர் மார்க்கெட்டு தொடங்கினேன். அதே மாதிரி அன்றைக்கி 50 லட்சம் லோன் இருந்தது, 1,40,00,000 மாறிச்சு. என்னோடய இடமெல்லாம் ஜப்தி ஆகி போயிடுச்சு. அப்படி பிடிச்சே நிற்க முடியாத அளவுக்கு வந்துட்டேன். அந்த சிச்சுவேஷன்லேருந்து எப்படின்னா, இங்கே வந்து நம்மக்கிட்ட அன்ன வரைக்கும் என் பசங்கள்லாம் எப்படின்னா ராஜா மாதிரி இருப்பானுங்க. ஒரு 50 பேர் வேலை பார்க்குறதுக்கு நடுவில் சும்மா நடந்து போனால் கூட, தம்பி உனக்கு ஹார்லிக்ஸ் வேணுமாடா, உனக்கு நூடில்ஸு பண்ணித்தரவாடான்னு கேட்குற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு, திரும்ப வந்து பார்க்கையில் உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காங்களாடா, வர சொல்லு, எங்கேயும் ஓடி போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணாலே பெருசாக வரமாட்டாங்க, அவங்க இந்த அளவுக்கு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நம்ம ஊருக்குள்ளே சாதாரணமாக பேசுவாங்க. இதில் இந்த அளவுக்கு விழுந்தால் சும்மா விடுவாங்களா? எங்கள் வீட்லேயும் ரொம்ப பிரச்சனைகள். எங்கள் ஆளுக பூரா எங்கள் வீட்டுக்காரரை வந்து நிறையா வைவாங்க. நான் அவளை 2 வீலர் ஓட்டும் போதே நினச்சேன்டா அவளை நான் சும்மா அவளை பறக்க விட்டையில் மரத்தில் நடக்கிற மாதிரி நடந்தாடா அவன் பொண்டாட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவரும் பயங்கர டெஸ்பாக இருப்பார். அப்படி இருக்கிற டயத்துலேருந்து பசங்கள்லாம் அப்படியே கண்ணில் ஒரு தண்ணி வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கையில் என் பையனோட கண்ணே எனக்கு பெரிய ஒரு எனர்ஜி. அதை நினச்சாலே இன்னும் நான் படுக்க மாட்டேன்ற மாதிரி தான் இருப்பேன். அந்த லெவலில் இருந்துட்டு இந்த ஆளுகள்லாம் எங்களை கேட்க ஆரம்பித்தாங்க. என் இடத்துலலாம் 42 அட்டாச்மெண்ட் இருக்குது ஒரு வீட்டு பத்திரத்தில். எப்படின்னா இப்போ என்னோடய பத்திரத்தோட லெவல் இவ்வளோ ஹைட்டு இருக்குது அந்த பத்திரத்தை எடுத்ததுக்கு.